ஐயா, இன்னைக்கு நீ மீன் பிடிக்க போக முடியாது. என்ன தம்பி இது? என் மகன் மீன் பிடிக்க போகலைன்னா இன்னைக்கு எங்க குடிசையில அடுப்பறியாதுங்களே. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? நம்ம முதலாளி வீட்டுல வேலை செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஆள் அனுப்புறதானே முறை. அது உங்களுக்கும் தெரியுமில்ல. இன்னைக்கு நம்ம முதலாளி வீட்டுல வேலை செய்ய போக வேண்டியது உங்க குடும்பத்து முறை. சரிங்க, நாங்க அடிமைங்க. மறுத்து பேச முடியுங்களா? வரதா வா. நம்ம வியாபாரம் ஓஹோன்னு நடக்குது. உங்க வியாபாரம் எப்படி? என் வியாபாரத்துக்கு அடிப்படையே தைரியம் தான். அது ஒண்ணு இருந்துட்டா எதை வேணும்னாலும் போட்டு புரட்டலாம். இப்ப எதை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கீங்க? திரைகடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அது போல என் வியாபாரம் கடலை தாண்டி தான் நடந்துட்டு. பெரிய வியாபாரம் தான். சாப்பிடுங்க. அருண், என்னடா கத்தியோட விளையாட்டு? சம்பந்தி, அவர் கத்தியோட விளையாடல, அவரோட வீரத்தை காட்டுறார். சம்பந்தி, ஏது இந்த கத்தி எல்லாம்? பீமாப்பூர் மகாராஜா உபயோகிச்ச கத்திகள் இதெல்லாம் சீப்பா விலைக்கு வந்தது. மாமா வாங்கி போட்டாரு. ஹலோ மாமா, எப்ப வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நீ சௌக்கியமா இருக்கியா? வெரி மச். அப்பா, கேவல் பிரதர்ஸ் கிட்ட இருந்து போன் வருது. நான் ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் செட் ரெடி இருக்கா. செட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை கேஷா வாங்கிட்டு போயிடுங்க. எங்க அப்பா கிட்ட பிளாக் மணி தான் இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா அடடட? என்னம்மா இது? பணத்தை பத்தி பேசினா கருப்பு வெள்ளை சிவப்புன்னு கலரை பத்தி பேசுறீங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க என்கிட்ட ஒயிட்டே கிடையாது, பிளாக் தான். திருப்பி திருப்பி பிளாக் பிளாக் பிளாக். எனக்கு விரோதிகள் வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கு. சரி விடுங்க, நமக்குள்ளதானே பேசிக்கிறோம். ஏன் சம்பந்தி, பிளாக் எவ்வளவு? சம்பந்தி, ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா கிட்ட ஒரு 32 லட்சம் தேவை. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? சாப்பாடு எப்படி? இல்ல மாமா, அந்த பிளாக்க பத்தி ஒரு முடிவுக்கு வந்து பெரிய முக்கியமான விஷயம். ஆளோடு மாப்பிள, சாப்பாடு எப்படிமா? சாப்பாடு ரெடிப்பா. ஐயா, உச்சி வெயில் ஆயிருச்சுங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாட்டை முடிச்சிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. சரிங்க ஐயா, ரொம்ப தாகமா இருக்கு. 1 ரூபா தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். தயவு செய்து. சரி சரி, போயிட்டு வா. ஏய், இங்க வா. இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு. ஒண்ணு இல்லைங்க, சும்மா வந்தேன். சும்மா வந்தியா? காரணமா வந்திருக்க மாட்டியே. ஏதாச்சும் திருட வந்தியா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதீங்க. துண்ட கட்டுறா, மரியாதையா துண்ட கட்டுறா. வேண்டாங்க. காட்டுறானா? அட பாவி, முதலாளி சோத்திலே கைய வச்சுட்டேடா. பசி தாங்கறீங்க. யாரா இவரோட என்ன விவகாரம்? முதலாளி, இவன் உள்ள நுழைஞ்சு கோழிக்கறி சப்பாத்தியா திருடிட்டாங்க. டைனிங் ஹால்ல நுழைஞ்சு என்ன துணிச்சல் இவனுக்கு? குடிக்க கஞ்சிக்கு வழி இல்ல, கோழிக்கறி இருந்து கேக்குதா? என்ன மன்னிச்சிருங்க சாமி, பசி தாங்க முடியல. அதனால இந்த குத்தத்தை செஞ்சுட்டேன் சாமி. பசி எடுத்தா எங்கேயாவது தெருவுல பொறுக்கி தின்றது? சப்பாத்தி கேக்குதா? தந்தூரி சிக்கன் கேக்குதா? நீ சும்மா இருமா. இவனை இப்படியே விட்டா இவன மாதிரி 10 பேர் சாப்பிட்டோம். இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். இல்ல சாமி, அவனை அடிக்கிறதுனால உங்க கைதான் வரைக்கும். அவன் எங்கிட்ட ஏண்டா, நீ இருக்கிற லட்சணத்துக்கு சப்பாத்தி கேக்குதா? கோழி
முதலாளி இங்க சாப்பாட்டை பார்க்கறது கூட பாவம் உனக்கு தெரியாது. அவனை எடுத்து கொண்டு போய் ரோட்ல. சரிங்க முதலாளி. இந்த டேபிள்ல இருக்க சாப்பாட்டை எடுத்து குப்பை தொட்டியில கொட்டி புதுசா பரமாறு. தட்டு பாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம். இல்லையா இல்லையா ஐயா அடிக்காதீங்க ஐயா ஐயா அடிக்காதீங்க. அம்மா ஐயா அம்மா அம்மா. ஐயா நான் ஒரு தப்பும் பண்ணலீங்க. பசி தாங்க முடியலீங்க. அதனாலதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போயிருக்கேன். அங்க என்னடா கலாட்டா? உழைப்பவன் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன். என்ன தத்துவம் பேசுற? இது தத்துவம் இல்ல, உருவாகிட்டு வர எதிர்கால சரித்திரம். சரி சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? இந்த ஏழைக்கு நியாயம் கேட்க. ஓஹோ, அவனுக்காக பறிஞ்சு பேச வந்திருக்கியா நீ? உங்க பதிலை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, உங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக தன் உழைப்பையே உங்களுக்கு எல்லாம் சாதனமா எழுதி கொடுத்திருக்கானே, பாருங்க. உங்களை எல்லாம் செல்வத்தை மிதக்க விட தான் சேர்த்த பொண்ணு கிடக்கிறானே அந்த ஏழையை பாருங்க. வறுமையை தான் சுமந்துக்கிட்டு நீங்களாம் சுகம் அனுபவிக்க தன் ரத்தத்தை வியர்வையா உங்க காவில ஓட விடானே அந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன் நல்லா பாருங்க. அவன் என்ன செய்யக்கூடாத குற்றத்தை செய்தான்னு இப்படி மிரட்டமா அடிச்சீங்க. அவன் திருடனா? எதை தேடினான்? உங்க சொத்தையா சுகத்தையா சொகுசான வாழ்வையா எதையா தேடினான்? மான வெக்கம் இல்லாம அவன் சோத்தையை திருடி இருக்க இல்ல. ராத்திரி பகல்னு பார்க்காம வெயில உருகி மழையில கரைஞ்சி உங்க வசதியை பெருக்க பாடுபடானே அந்த தொழிலாளி. அவனுடைய ஓயாத உழைப்புக்கு எதிராக கூலி அது கூட அவனுக்கு கிடைக்காத போது தன் பசியை தெளித்திக்க கேவலம் அந்த சப்பாத்தி எடுக்கிறது குத்தம் இல்ல, திருட்டு இல்ல, அது அவன் உரிமையும் கூட. நீ அதிக பிரசங்கித்தனமா பேசுறத நாங்க கேட்க தயாரா இல்ல. வெளியே போறே இல்லையா நீ? நான் நினைச்சதை சாதிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். யாராங்க உன கழுத்தை பிடிச்சி வெளியில இல்லை? நான் எரிய நெருப்பு, என்னை யாரும் நெருங்க முடியாது. ஓஹோ, இரு வர. நெருங்கலாம் நீ தாங்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை இப்பவே ஏற்படுத்திக்க விரும்பினா நான் தயார். இனிமே உன்னோட இந்த துப்பாக்கி தான் பேசும். அப்பா என்னப்பா இது? நில்லுமா, இவன் உயிர் ஏன் கையாலதான் போகணும் இருந்தா நீ எப்படி தடுக்க முடியும்? ஐயா பெரியவரே, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். துப்பாக்கியால் சுடப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்கனவே உண்டு. என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா? சம்பந்தி, என்ன இது ரகல? போங்க, ரிவால்வரை உள்ள வச்சுக்குவாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கா? இந்த ஏழை அந்த நாற்காலில் உட்காரணும், உங்களை போல அவனுக்கு மேஜையில சாப்பாடு பரிமாறணும், அதை ரசிச்சு வயிறாக சாப்பிடணும். இப்ப எனக்கு இதுதான் வேணும். இவன் நாற்காலியில் உட்காரணும், மேஜை மேல சாப்பாடு. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்களேன். எனக்கு அவரை இந்த நாற்காலியில உட்கார வைங்க, நானே பரிமாறேன். உங்க தாயுடத்துக்கு நன்றிம்மா. பசியோட இருக்கிற ஒருத்தன் சாதத்தை அள்ளி அள்ளி அனுபவிச்சு சாப்பிடறத பார்க்கும்போது கல் மனசு கூட கரைஞ்சு போயிடுமா. வாயா. ஆமா, இறந்துட்டானா? இல்ல, பட்டினிங்கிற நரக வேலை இருந்து அவன் விடுதலை பெற்றுத்தான். உங்க முதலாளி பக்கத்தினுடைய கணக்குப்படி ஒரு படி சோத்துக்கு என்ன வேலை தெரியுமா?
ஒரு உழைப்பாளியினுடைய உயிர் நாய்க்கு வீசியதில எச்சல் நிலையில் இருக்கிற மிச்சல் சோறு கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கிறதா? நாம் வாழறது இந்த சமுதாயத்தில் இல்லை, பாலைவனத்தில். நாம் வசிக்கிறது மனிதர்கள் மத்தியில் இல்லை, அரக்கர்கள் நடுவில். ஈரமுள்ள நெஞ்சங்களே, இந்த ஏழைகளுக்காக கண்ணீர் சிந்துக்கள். இதயமுள்ள மனிதர்களே, இந்த குழந்தைகளுக்கு ஒரு முடிவெட்டுங்கள். பொன்னம்மா, முருகப்பா, உங்க பிள்ளை அநியாயமா யாரோ கொன்னுட்டாங்க. என்னது? என் பிள்ளை செத்துட்டானா? என் மகனை கொன்னுட்டாங்களா? ஐயோ, என்னையா இது அக்கிரமம்? காலையில தானே அந்த மாதிரி முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிக்கிட்டு போன, அதுக்குள்ள இந்த மாதிரி பணமாயிடுவான்னு நினைக்கவே இல்லையே. ஆமா, பிணமாத்தான் சாஞ்சான். என் கண் முன்னால்தான் இந்த கொடுமை நடந்தது. இந்த பரிதாப முடிவு இவனுக்கு யாரால ஏற்பட்டது தெரியுமா? இவனை கசக்கு பிழிஞ்சு வேலை வாங்கி காரும் பங்களாவுமா சொத்தும் சுகமுமா நாளுக்கு நாள் தன்னை பழத்திட்டு இருக்கானே, அதே முதலாளியால் தான். முதலாளியா? அவராலையா இவன் செத்தான்? எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. உங்களுக்கு எதுவுமே புரியாது. புரிஞ்சக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்ல. நீங்க வாழறதுக்காக கூலி கேட்கிறீங்க இல்லையே. உங்க உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தா தானே, கொஞ்சமாவது ஜீவன் இருந்தா தானே உங்களுக்கு எல்லாம் படி அளக்கிற சீமானுக்கு காலமெல்லாம் உங்களால உழைக்க முடியும். அதுக்காக ஒரு பிடி சோறு கிடைச்சா போதும் நீங்க நினைக்கிறீங்க. அதேதான் இதோ செத்து கிடைக்கிறானே இந்த அப்பாவி இவனும் நினைச்சான். அதுக்காக அவன் நினைப்பு தவறுன்னு நினைச்சு உங்க முதலாளி கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? மரணம். ஆமா, மரணம். சமரசம் உலாவும் இடமே என் வாழ்வில் காணா சமரசம் உலாவும். ஏமா சாப்பிடாம போய் இந்த அம்மா சுத்திட்டு வர? ஏப்பா, ஒருவேளை நான் சாப்பிடலனா என்னப்பா கெட்டு போயிடும்? நல்ல கேள்வி கேட்டப்போ. வேளைக்கு சாப்பிடலைன்னா உடம்பு கெட்டு போடாது. அப்பா, நீங்க என்கிட்ட காட்டுற அனுதாபத்துல 100ல 1000ல லட்சத்துல ஒரு பங்கு பசிக்காக 2 சப்பாத்தி துண்டை இந்த வீட்டுல இருந்து எடுத்தானே ஒரு ஏழை, அவனுக்கு காட்டிருந்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு உயிர் போயிருக்காதுப்பா. இன்னைக்கு ஒரு மரணம் இந்த வீட்டுல ஏற்பட்டிருக்காது. பாருமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீயே ஆட்டிக்கிற. போய் சாப்பிடு. எதுப்பா சின்ன விஷயம்? பாவம், ஒரு ஏழை அடிச்சு கொல்லப்பட்டிருக்கானே, அதுவா சின்ன விஷயம்? அப்பா, உங்ககிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு எந்த அக்கிரமத்தையும் செய்யலாம் நீங்க நினைச்சா அதுக்காக நான் வெட்கப்படுறேன். கமலி, அப்பா இப்படி எதிர்த்து பேசுது உனக்கே நல்லா இருக்கா? நியாயத்துக்காக அப்பாவை என்ன ஆண்டவனை கூட எடுத்து பேசலாம், அதுல தவறு இல்லக்கா. ஏன் சாந்தி, உன் தங்கையை அவ்வளவு சுலபமா சமாதானப்படுத்த முடியும் நினைக்கிறியா? அவ யார வேணாலும் தூக்கி எறிஞ்சு பேசுற அளவுக்கு படிச்சிருக்கிற. அத்தா, அக்கிரமத்தையும் அதர்மத்தையும் புரிஞ்சுக்க மனுஷத்தன்மை இருந்தா போதும், அதுக்கு படிப்பு தேவையில்லை. என்னம்மா இது? அதர்மம் அக்கிரமம் நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இப்ப என்ன ஆயிடுச்சு? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? மாடு மாதிரி உழைச்சி கால் வைத்து கஞ்சியாவது தங்களுக்கு ஊத்துவான்னு அவனை பெத்தவங்க எவ்வளவோ நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மகனோட பிணத்துக்கு முன்னால அந்த வயசான தாயும் தந்தையும் கதறி எழுத பரிதாப காட்சியை பார்த்தப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், அந்த ஏழைகளோட சாபம் நம்ம குடும்பத்தை எரிக்காம விடவே விடாது. தலையில அடிக்கிறாங்க. என்ன ஏண்டா கும்பிடுற? அவர்தான் கொடுக்கிறாரு, போய் வாங்கிக்கோ. அண்ணே, இன்னும் கொஞ்சம் இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு தெரியுமா? ஆபத்துக்களை சமாளிக்கிறதே எனக்கு ஒரு பொழுதுபோக்கா போச்சு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இப்ப என்ன அடிக்க வந்தாரே, இவனுக்கு என்ன என்ன விரோதம்? இவன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. உங்க மேல ஒண்ணும் விரோதம் இல்ல, முதலாளிகள்லாம் அவனை தூண்டி விட்டு இருக்காங்க. அப்படியா? அண்ணே, நான் தப்பா சொல்றதா நீங்க நினைக்காதீங்க. பணக்காரங்களோட நீங்க தகராறு பண்ணிக்கிறது எனக்கு அவ்வளவா நல்லதா படல. ஏ,
உங்க உயிருக்கு ஆபத்து உண்டாக்க கூட அவங்க அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம், தர்மமே கொள்கையாய் நாளெல்லாம் காக்கலாம். அடாடாடா, என்ன பிரமாதம்! தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். அடாடாடாடா, என்ன அர்த்தம், என்ன கொள்கை? இருங்க இப்ப யார பாடுறீங்க? அடேடே, நீங்களா? என்ன தத்துவங்க! ரொம்ப பிரமாதமா பாடிட்டீங்களே. மன்னிக்கலாம், ஏங்க? அத நான் பாடலீங்க. பாடினது பாரதியார், மகாகவி. அவர் ஒரு தமிழ் கவிஞர். தமிழர்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் சுதந்திர உணர்ச்சி தூண்டிவிட்ட புதுமை கவிஞர். அது எனக்கும் தெரியுங்க. ஆனா அந்த மறைஞ்ச கவியோட கருத்துக்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி அவரோட புகழ மங்காம வச்சிருக்கீங்களே, அதுக்காகத்தான் உங்களை பாராட்டினேங்க. நன்றிங்க. ஐயோ, என்னங்க நீங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஐட்டம் 2-3 பாக்கி இருக்குங்களே. ஐட்டமா? ஆமாங்க, அதாவது உங்களை 5 ரவுடிங்க அடிக்க வந்தாங்கல்ல, அவங்கள சும்மா இந்த சாட்டையால சுத்தி சுத்தி அடிச்சு விரட்டினீங்களே, அதுக்கு ஒரு ராட்டுங்க. அப்புறங்க இந்த இருங்க என்ன, இது பாராட்டுற விஷயம் இல்லைங்க, வேதனைப்பட வேண்டிய விஷயம். பேசிட்டே வாங்க. இத பாருங்க, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல் எல்லாமே புரட்சிகரமா இருக்குங்க. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க, ஆனா நீங்க இந்த ஊருக்கு வந்ததை நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். ஆமா, நீங்க யாருங்க? நான் ஒரு நாடோடி. நீங்க? அதோ பாருங்க, அந்த கடல்ல ஒரு சின்ன தீவு தெரியல? தெரியலையே. நல்லா பாருங்க. எப்படி பார்த்தாலும் தெரியலையேம்மா. சரிங்க, அந்த கடல்ல சின்ன தீவு இருக்கிறதா நினைச்சுக்குங்க. சரி. அந்த தீவுல ஒரு சின்ன வீடு இருக்கிறதா நினைச்சுக்குங்க. சரி. அந்த வீட்டுல நான் இருக்கிறதா நினைச்சுக்குங்க. நீங்களா? ஆமாங்க. பாருங்களேன், நல்லா பாருங்க. நல்லா நல்லா பாருங்க. ஒண்ணும் காணோமே. ஏமா? எங்க? என்னங்க? எங்க? ஐயோ. இந்த முருகப்பா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, இத வச்சுக்கோ. உன் மகன் வரத செத்த அன்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ, அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம்னோ கோர்ட்ல சொல்லக்கூடாது. கோர்ட்ல என்ன, வேற யாருகிட்டயுமே நீ சொல்லக்கூடாது. ஐயா, என் மகனை அடிச்சு கொன்னுட்டு அதுக்கு கூலியா 5000 ரூபாய் கொடுத்து பெத்த அப்பறையே போய் சொல்றீங்களே, இது கடவுளுக்கே அடுக்காத ஐயா. இனிமே எப்படி செத்தவன் பொழைச்சு வர போறதில்ல. மரியாதையா இந்த பணத்தை வாங்கிட்டு பொழைக்கிற வழியப்பா. முடியாது, இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் உண்மையை சொல்லி உங்க கொடுமையை, உங்க அநியாயத்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தாம இருக்க போறதில்லை. மாறி, மரியாதையா சொன்னா இவன் கேட்க மாட்டான். முருகப்பா, நம்ம முதலாளிகளை ஏன் வீணா விரோதிச்சுக்கிற? இவங்கள முதலாளிங்க இல்ல, கொலைகாரங்க. கொலைகாரங்க. என்ன சொன்ன? அடிங்க, நல்லா அடிங்க. முருகப்பா, நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்ல, உங்க இனத்தையே அழிச்சிருவேன், பூண்டோட ஒழிச்சு கட்டிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல, ஒன்னா செஞ்சே காட்டுவேன். முதலாளி